ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இருதயம் காயப்பட்டு போய் நொறுக்கப்பட்டு போய் எதையும் தாங்கிக் கொள்வதற்கு பலனற்று காணப்படுகிறீர்களா? நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். காரணம், வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுக்கு சமீபமாய் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை காணச் செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. அப்பா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும். அப்பா, இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய கிருபையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். அப்பா, போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்க. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எந்தெந்த காரியம் மலையை போல நின்று உடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை காணச் செய்யுங்கப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழ்வார்களாக. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். இவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகள் மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும். அப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.